இன்றைக்கி நம்ம ஐஷு சமையலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி பாதாம் கீர். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து நைட்டில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி தோல் உரித்து ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கப்புறம் இது கூடவே ஒரு ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்தக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் காய்ச்சி வரும்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த பாதாம் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் நான் இன்றைக்கி கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கலருக்காண்டி. இது இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டக்கப்புறம் நல்லா திக்காகி வரும். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஆறுனக்கப்புறம் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஐஸ் கட்டி போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் இதை குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மிக்ஸ்டு நட்ஸும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஐஷு சமையலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்.